அனைவருக்கும் வணக்கம். இது ஜோதிட சங்கம். இது சில பேருக்கு சாதாரணமாக இருக்கும். இது எனக்கு உண்மையாலுமே இது ஒரு உயிர். இது என்னுடைய கடவுள் மேலே சத்தியம், தாய் மேலே சத்தியம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், 4 பேருக்கு பார்க்குறோம், நான் நல்லா இருக்கிறேங்க, நீங்கள் பார்த்த பிறகு எங்கள் வீடு நல்லா இருக்குது, நீங்கள் கால் வச்ச பிறகு நான் நல்லா இருக்கிறோம், நீங்கள் ஜாதகம் பார்த்த பிறகு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சக்தி எப்படி கிடைச்சது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என் லைஃப்பில் நான் ஜோதிடத்தில் ஜெயிச்சிட்டேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இந்த ஜோதிடத்தில் ஜெயிச்சதுனால தான் நான் இதை உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளால் ஜெயிக்க முடியல, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, வசதி இல்லை. நம்ம இந்த சங்கத்தை நடத்தி தான் நம்ம சாப்பிடணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சங்கத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என்கிட்ட இப்போ நான் ஆண்டு முடித்தால் நல்லா இருக்கிறேன். அது இந்த தொழிலில் வர முடியும். இது தொழில் கிடையாது. தெய்வமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கிரகமே இல்லைன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் இருக்குது, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி சொல்கிறது கூட்டம் அதுதான் அதிகமாக இருக்குது. அந்த தெய்வம் அப்படிங்கும்போது அதாவது ஓலைச்சுவடு மூலியமாக வந்தது தான் ஜாதகம். அதே மாதிரி சித்தர் வழியில் வந்தது தான் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்துக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை ஜோதிடத்துக்கு இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சோசிக்கார போகிறான் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வரக்கூடாது. ஜோதிடர், அவர் ஜோதிடர் வந்திருக்கார், அது வரணும், அதுக்கு மரியாதை வரணும். ஆனால் சித்த மருத்துக்கு போனோன்னா ஒரு டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஏன் ஜோசிகாரனை மட்டும் பெருமையை சொல்கிறதில்ல அப்படின்னா அது மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை இருக்கிற பல லட்சம் மக்களை தான் நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டை தான் நம்ம கேட்குறோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இவங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. இது நம்ம இன்றைக்கி படித்து பார்க்குற ஜோதிடம் அல்ல. நம்ம பாரம்பரியமாக நம்மளோட ரத்தத்தில் ஊறி போன பாரம்பரிய தொழில் இது. இதுக்கு ஒரு அங்கீகாரம். இப்போ பஞ்சாங்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் இருக்குது. இந்த பஞ்சாங்கத்துக்கு அதாவது அமாவாசை பௌர்ணமி வருது. மாதத்துக்கு 5 நாளைக்கு ஒட்டை வருதுங்கிற எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே மாதத்தில் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரும். அதை எல்லாமே கணிச்சு இன்றைக்கி விஞ்ஞானிகள் நிறையா கோள்கள் மூலியமாகவும் கம்ப்யூட்டர் மூலியமாகவும் டெக்னாலஜி மூலியம் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கி நம்ம தாத்தா காலத்தில் எப்படி சொன்னாங்க? அப்போ அது ஒரு 4 கிழமையும் அமாவாசை பௌர்ணமி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நம்மளால் ஏன் ஒரு வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்ல முடியாது? அதை ஏன் நம்ம கவர்மெண்ட் அப்ரூவலில் கொண்டு வர முடியாது? இன்றைக்கி சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா நல்ல சித்த மருத்துவம் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுன்னா 1 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க லோன். இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் ஒரு குழந்தை பிறந்தா நல்ல நாள் பார்க்குறதுக்கு நம்ம வேணும். அதே நேரம் ஒருத்தர் இறந்தா திதி பார்க்குறது நம்ம வேணும். அடப்பு நல்ல நாள் அடப்பு இந்த மாதிரி பார்க்குற மாதிரிலாம் வேணும். அதே மாதிரி பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்ம வேணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்ம வேணும். ஆனால் நம்ம பஞ்சாங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஒரு கத்தி வச்சு இரும்பு வச்சு வேலை செய்யணும் கூட சர்டிஃபிகேட் வச்சு ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்றாங்க. ஒரு பிளேட் அனுப்புனா கூட எலுமிச்சம்பழம் வச்சு சாமி கும்பிட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சாதகம் அப்படிங்கிறது உண்மை. ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடர் பொய் சொல்லலாம், ஆனால் ஜோதிடம் இன்றைக்கி பொய்யாகாது. அந்த பொய்யான சில நிகழ்ச்சிகளும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த கலையை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இதோடைய சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதை நேர்மையாகவும் நல்ல வழியில் கொண்டு போகணும். இந்த சங்கத்தை எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னா லோன் வாங்கணும். இன்றைக்கி எப்படி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நம்ம லைனில் நிறைய பேர் கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, லட்சாதிபதி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஐடி வருது அப்படின்னா எப்படி நீங்கள் சம்பாரிச்சிங்க? தாத்தா காலத்துலேருந்து கோடீஸ்வரன் போது தெரியாது. காரணம் சோசியல் சர்வீஸ். இந்த சோசியல் சர்வீஸை நம்ம அதை நேர்மையான வழியில் கொண்டு போகலாம் நம்மளுடைய அப்ரூவலோட. அப்படியே நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு நமக்கு ரிஜிஸ்டர் மூலிமா நமக்கு அது அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு தென்னிந்தியா ஜோதிடர்கள் நல சங்கம் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி இருந்தது தென்னிந்தியா நடிகர் சங்கம் மட்டும் தான் தெரியும். அதுக்கு அடுத்தது நம்மளை தான்.